பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம தை மாச ராசி பலன் பாக்குறோம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். துலாம் பொதுவா தராசுன்னு சொல்லுவாங்க. நல்லா எல்லாத்தையும் அளந்து பாத்துருவாங்க, எடை போட்டு பாத்துருவாங்கன்னு. நிச்சயமா அது ஒரு வகையில பொருந்தும். என்னன்னா அவங்க எங்க நீங்க அன்கன்ட்ரோலபிளா எந்த ஒரு என்விரான்மெண்ட்ல விட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ல ஒரு துலாம் ராசி ஒரு இளைஞரை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியும் எந்த கண்ட்ரோல்ல இருக்கணும். கூட இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் இவங்க மட்டும் அந்த நியாயம் கட்டுப்பாடோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரவங்க ஒரு கண்ட்ரோல்டா இருக்க ஒரு டிசிப்ளின்டான ஒரு நபர்கள். அதே நேரத்துல அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாம பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, பெரியவங்க ஒண்ணு சொன்னா அதை கேட்டு நடந்துக்கிட்டா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். யூனிவர்ஸோ இல்ல கடவுள் கண்டிப்பா ஒரு காரியம் இல்லாம எதையுமே நமக்கு நம்ம காதுல விழ வைக்க மாட்டாரு. சோ அது மட்டும் துலாம் ராசி நேயர்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, மனைவியோ இல்ல கணவனோ இல்ல அம்மா அப்பாவோ யாராவது ஒரு அட்வைஸ் பண்றாங்க இந்த காலகட்டத்துல, இல்ல எப்பவுமே லைஃப்ல பண்றாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா அவங்களோட அறிவுரை உங்க நன்மைக்காக இருந்தா கண்டிப்பா நீங்க அதை எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா யூல் ஃபீல் பெட்டர் அண்ட் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடும். பெரியவங்களை மதிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு சிக்கல் சிங்காரவேலர் உங்களுக்கான முருகர். அவர் அவ்வளோ அழகான ஒரு முருகர். எல்லா முருகனுக்கும் 12 கைகள் இருக்கும். சிக்கல் சிங்காரவேலருக்கு 10 கைகள் தான் வச்சு செஞ்சிருப்பார் அந்த சிற்பி. மயில் மீது ஏறி உள்ள முருகன் பாலசுப்ரமணியர். சோ ரொம்ப அழகான முருகன். கண்டிப்பா நீங்க முடிஞ்சா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு ரொம்ப சாதகமா அமையும். ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதுல ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைச்சா திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்க தை மாசம் கண்டிப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி நீங்க பண்ணலாம். ஹவுஸ் அண்ட் உங்க வீட்டுல ஏதாவது ரிப்பேர், ஏதாவது டெக்கோ பண்ணணும், ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், இல்ல வீடை மாத்தி கட்டணும், போர்வெல் போடணும், இந்த மாதிரி என்ன விஷயங்களா இருந்தாலும் நீங்க தைரியமா பண்ணா அதை நல்லபடியா நீங்க பரிபூர்ணமா செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் நீங்க இப்ப பண்ணலாம். ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை நல்லிணக்கம் ஓட இருக்கும். குடும்பம் ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேரேஜ் லைஃப்ல ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸ்மால் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை நீங்க பேசி நீங்க ஒரு சாரி கேட்கறதுனால குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நீங்க எதனாலும் நீங்க பேசி தீராத விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால கொஞ்சம் இந்த ஆர்குமெண்ட்ஸ் கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈகோஸ்டிக் விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தாய் குடும்பத்துல உள்ள பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் அதிக அக்கறை தேவை, கவனம் தேவை. மன அமைதிய நீங்க பராமரிச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப அமோகமா இருக்கும். அப்போ ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் புது கோர்ஸ் படிக்கலாம், ஏதாவது அப்டேட் பண்ணிக்கணும் ஸ்கில்ஸ. இப்ப படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டேட்டா சயின்ஸ் படிக்கணும், ஏதாவது இப்போ அதுக்கு மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பயணங்கள், அப்புறம் விருந்து உபதேசங்கள் லைக் போவீங்க. கோவில், அப்புறம் புது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்னால, அதாவது அம்மா வழி சொத்தோ இல்ல அப்பா வழி சொத்தோ, அதனால உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். சோ அதுல ஏதாவது நீங்க புதுசா வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு விவசாயம் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். முருகன், உங்களுக்கான முருகன் ஸ்தலம் சிறுவாபுரி முருகன், சென்னை பக்கத்துலதான் இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு வீடோ இல்ல எதை செஞ்சாலும் நல்லபடியா நடக்கும். இல்லையா நீங்க வேற ஊர்ல வசிக்கிறவங்களா இருந்தா சென்னையை தவிர பக்கத்துல உள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அரளி மலர்களால் அவருக்கு அலங்காரம் பண்ணா ரொம்ப விசேஷம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்க தை மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். கருணை கடலை கந்தா போற்றி.